உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ. அருமையான உருப்படி. உருப்படினா என்னது? கீர்த்தனைன்னு அர்த்தம். நீங்கள் உருப்படினா வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. கீர்த்தனை அப்படின்னு அர்த்தம். உட்கார். அம்மா பராசக்தி, ஆனந்தரூபிணி, அருகில் இருக்கும் நாயகி. யார் நீ? அப்படியா? வீட்டுக்குள்ள பெருமாள் வரார. நீங்கள் மகாலட்சுமியை கும்பிட்டுருக்கீங்களா? யாரை கும்பிடுறீங்க? நான் இப்போ என்ன பேசினேன்? பெருமாள் உன் வீட்டுக்குள்ளே வாராரன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாத. மகள் இல்லை, நாங்கள் பெருமாளை கும்பிட்றோம். வைத்தியார போய் உள்ளியா இருக்கியே, கால் வந்துட்டு வா. நீ கும்பிடுறது தானே நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன வேண்டும்? வரலாம், மகிழ்ச்சியாக வா. கள்ளமில்லாத மகள். பெருமாளுடைய அனுக்கிரகமும் ஆனந்தமும் உன் மனைக்குள் இருக்கு. உனக்கு இப்போ என்ன வர வேண்டும்? 3 வருஷமாகவே அது நடக்கும். நிறைய பண லாஸ், நகைகளெல்லாம் வித்தாச்சு, எல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டன. இவைகளெல்லாம் மாற்றி வரக்கூடிய நல்ல சகனம் வந்தாச்சு. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேற இல்லைம்மா, இன்னொரு 1 வருஷத்துக்கு நீ அவன் அங்கே தான் அனுப்பணும். வேற வழி இல்லை. அனுப்பிக்கோ, வெற்றியாக்கி தரேன். எந்த பிரச்சனையும் வராது. காப்பாற்றி தரேன். 3 முறை என்னையை பார்க்கவா. சென்று வா. காலையில் என்னையை பார்த்துட்டு போ. சரி. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு. பெங்களூர் உத்தரவு முடிஞ்சிடுது. வா, காலில் விட்டு வா. உட்கார். என்ன வேண்டும் உங்களுக்கு? வட் 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 வட். எந்த ஊர்ல? கண்ண மூடி உட்காருங்க. ஏர்போர்ட் இருக்கிற பக்கத்தில் வீடுகள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா? எலக்ட்ரானிக் சிட்டியில் வாங்கிக்கிறீங்களா? ராம்நகரில் வாங்கிக்கிறீங்களா? ஒயிட்ஃபீல்டில் வாங்கிக்கிறீங்களா? இல்லை, எங்கே வேணும்? வாட்? பக்கத்தில் வாங்குவோம். ராஜராஜேஸ்வரி நகரில் வாங்குறீங்களா? ஆ, அது மைசூர் ரோட்டில் இருக்கும். கடை முடுங்கோ, வாங்கி தரேன். மைசூர் ரோட்டில் வலது புறத்தில் 4வது கிராஸில் லாஸ்ட்டில் ஒரு சந்தில் ஒரு டீ கடையும் 4 வீடுகளும் விலைக்கு இருக்கு. அங்கே போய் வாங்கிக்காங்க. இந்த வருஷமே நடக்கும். முதல்ல அட்வான்ஸை கொடுங்கோ. தொடர்ந்து பணத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வீட்டை வாங்கி விருத்தியாகுங்கோ. நல்லா இருக்கும். நல்லா. வேற என்ன வேணும்? யாருக்கு சோகம் இல்லை? எத்தனை வருஷமா? ஆயுளுக்கு கண்டமில்லை. ஆனந்தமாக இருங்கள். போகலாம். சிவகங்கை வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த மகன் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய விசா சம்பந்தமான ரிஜெக்டட் சம்பந்தமாக உன் மனசில் ஒரு சின்ன வருத்தம். ஏன் இப்படி ஆகிவிட்டது? அதில் நம்ம இதுக்கு முன்னால் இருந்த சர்வீஸை பற்றியோ நம்முடைய வயதை பற்றியோ எதுவும் குழப்பம் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். உண்மையா? அப்படி எந்த உள்ளமும் அல்ல. வேறு இடத்துக்கு விசாவை ஏற்பாடு செய். உனக்கு நான் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். அதே நாட்டுக்கு அசத்திடுவோம். கால் வந்துட்டுவான். மனம் குழம்பாமல் செயல்படுவாயாக. வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சு வாப்பா. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வழி. இந்த பணம் தந்திருக்க, கடன் தீரும். சந்தோஷமா இரு. கர்மதாமிக்கு அதை சிவகங்கை எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள். வாப்பா. என்னப்பா பிள்ளை? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அமங்கல சுரூபாய நமோ நமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மங்கள காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டு கிடக்கக்கூடிய வீடாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் முடிச்சாச்சா? மங்கள காரியம் எல்லாம் தடைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம்.
அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். ஜென்மபாவ வினைகளால் இந்த தடைகள் நடக்கிறது. அதனால் அதை பாவத்தின் பிடியிலிருந்து சிக்கலை எடுத்து சனி பகவான்கிட்ட வரம் கேட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஐப்பதிக்கு பிறகு உனக்கு வேலையும் கிடைக்கும், ஒரு பெண்ணும் அமையும். வா, ஏழை பெண்ணாக வரும். வந்த பிறகு செல்வம் சிறக்கும். நல்லா இருப்பான். அவளுடைய மனோநிலைகள் சரியில்லையப்பா. அதனால் அவளை சீர்திருத்தி வீடடங்கி இருக்க வைக்க. போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதே சிவகங்கை குழந்தை மனைவி கணவன் யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வரலாம். பொய்யாத தவமுனிவர் போற்றும் பூரண புஷ்கலைநாதனே. இந்த பெண்ணுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. சைக்காட்டிக் மாத்திரை எதுவும் கொடுத்துருக்கீங்களா? கொண்டு போய் காட்டினீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் செய்யல? தெளிவா பதில் சொல்லு தம்பி. வேற மருந்து அலோபதி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவங்களுக்கு. அதனால ஹோமியோபதி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவும் சரின்னு சொல்லிட்டு மதுரையில் மலர் மருத்துவம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதுவும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மருத்துவம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, கொஞ்சம் எல்லாரும் அங்கே தள்ளி போங்க. கொஞ்சம் அங்கே தள்ளி போப்பா. நீங்கள் தள்ளிவாம்மா. உன் பேர் என்ன? கொண்டா, கண்ண மூடி உட்கார். ஆறு முறை என்னைய பார்க்க வாங்கப்பா. இவளை தெளிவு பண்ணி செந்தமிழ் பிள்ளையாக ஆக்கித்தானே. கால் ஒன்று குட்டி. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? சக்தி பெறுவாய், புத்தி திருத்தம் கொள்வாய். வாப்பா தம்பி, இந்தா வெற்றியாக்கி தரேன், பிள்ளைய காப்பாற்றி தரேன்டா. தைரியமா இரு. இந்தாம்மா ஐஸ்வர்யமா இரு செல்ல மகளே. போட இந்தா பராசக்தியா இருப்பா. ஆரம்பிக்கலாம். வெற்றியாக நடக்கும். இதோ சக்தி கிடைக்கும். யாரு அடுத்த முறை பார்க்க வரும்போது என்ன சொல்லுங்க. வெற்றியாகி கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? வாப்பா. சொர்க்கம் என்பது உண்மை என்றால் அது கிட்ட தீருக்கட்டுமே, கற்பனை ராஜ்யமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 என்னப்பா கருப்பசாமி வரார? எங்க இருக்காருப்பா? பையூர் கருப்பசாமியா? உங்க போய் அங்கே போய் கும்பிடுவீங்களா? சரி, பக்கத்தில் வாங்க. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இருக்கிற மனையில செய்வன தகடு இருக்கு. 4.25 ஆண்டுகளாக இருக்கு. அந்த மனையை சீர்திருத்தி உங்களை அங்கேயே வாழ வச்சு தரேன். ஏன் குழப்பம் பண்ற? ஆமா, உயிர்கண்டம் இல்லாமல் ஆக்கி தரேன். இப்போ இருக்கக்கூடிய தொழில் வளத்தை பெருக்கி வெற்றியாக்கி தரேன். புதிய சம்பந்த வழியில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஊருக்கு தெற்க இருக்கக்கூடிய அம்மா யாருக்கு? மாரியம்மாடா. அந்த காளியாத்தாளுக்கு என்னம்மா? வேண்டாமா? அங்கே கும்பிட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை எனக்கு அடுத்த வாரம் கொண்டு வாங்கப்பா. என்ன விஷயம்னு தெளிவு பண்ணி உங்களுக்கு வெற்றி ஆக்கி தரேன். வச்சது யார், ஏன் வைத்தான் என்ற விஷயத்தையும் சொல்லி அந்த தீய சக்தியை நீக்கி தெய்வீகத்தை உருவாக்கி தருகிறேன். நோயற்ற வாழ்வாய் வாழ்வாய் மகளே. இந்தா இனி செல்வங்கள் பெருகும், கடன்பட மாட்டீர்கள். வருமானத்துக்குரிய வழி நடக்கும். போயிட்டோம். சங்கிலி கருப்பசாமி. என்னப்பா சங்கிலி கருப்பசாமின்னு சொன்ன வார? உங்கள் சாமி சங்கிலி கருப்பசாமியா? கும்பிட்டு வா. அது யாரோட? சங்கிலி கருப்பசாமி. சங்கிலி கருப்பசாமின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன தெரியும்? உங்கள் சாமினா உங்கள் குலதெய்வமா? அது பொய் சொல்லுதியே. எங்கே ஓடிக்கிட்டு? சங்கிலி கருப்பசாமி உங்கள் குலதெய்வமா? இப்போ என்னப்பா வேணும் உனக்கு?
பிள்ளைய வந்து பையன் வந்து இணை இல்லாமல் படிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கா கால் வந்துட்டுவான். அப்படியா? உன்னை பழமைக்கும் மூத்ததோர் செந்தமிழே. உன்னுடைய வீட்டுக்குள்ள தெய்வத்தின் அறிகுறி கவிழிகள் அடிக்கும். இப்போ அடிக்கிறிய அந்த சகனமலா நின்ற காரணத்தினால் வீட்டில் கும்பிடக்கூடிய குடும்ப தெய்வம் விலகிவிட்டது என்பது பொருளாகும். அது 1.25 ஆண்டுகளாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு உன்னுடைய பிள்ளை, ஒரு பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு உன்னுடைய சொல்லுக்கும் மனதுக்கும் மாறுபட்ட குணத்தோடு வாழும். அதில் கல்வி முதல் எண்ணங்கள் வரை குறைகள். இவெல்லாம் சீர்திருத்தி தாரேன். செய்வன வைவன கோளாறு நடக்கவில்லை. சரியாக பிளானட் பொண்ணு சம்பந்தமாக பொண்ணு இந்த பையன் எங்கள் பையன் பொம்பளை பிள்ளைய சேர்க்கிறான் ஓடிக்கிடுவான். சேர்த்து கொண்டு வந்து நம்ம சேர்த்துருவோம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நல்ல பிள்ளை தான்ப்பா அது. மறுமலை ஏத்துக்கா. ஓகே. கர்மசாமிக்கு தேவகோட்டை காரைக்குடி. வர்றேன் தர்றேன் வர்றேன் தர்றேன். காலில் வந்துட்டு வரலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம். வாழ்ந்தாலும் இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன வேணுமா உனக்கு? உன் சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த வேலைக்கு 2026 7வது மாதத்தில் வேலை கிடைக்கும். புண்ணியமாக இருந்து வெற்றி அடைஞ்சுவா. அடுத்த வாரத்தில் பேசுவோம். இன்னைக்கு 2 கேள்விக்கு தான் விடை. கால் வந்துட்டு வரலாம். மானம் பெரிதனே தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஏன் இந்த பாடலாம் பாடுதேன்? என்னென்னு தெரியலையே. உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க? நல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன பாட்டு, மானம் பெரிதென உயிர் விடுவார், மற்றவர்க்காக துயர்படுவார். புரியுதா? உன்னுடைய குடும்பத்தில் 11.25 ஆண்டுகளாக மனவேதனையும் சமுதாயத்துக்குள் தலைகுறிவும் அவமானமும் தோன்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகளே உனக்கு எதிரியாக மாறி வழக்குகளாலும் குழப்பங்களாலும் நடந்து இன்று வரை நீ உயிரோடு இருப்பதை வெறுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் பிள்ளைகளாகும். கால் விட்டுறலாம். அதனால் இந்த தீவினைகளை நீக்கி உங்களை தெய்வீகமாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும் மகளே? ஆமாம், ஓராண்டுக்குள் சொந்த வீடும் தருவேன். கிறிஸ்தவ சர்ச்சு வருத எங்க இருக்கு? நீங்களும் கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருக்கிறீங்களா? அதான் சிலுவை ஓடுது, அதான் கேட்டேன். இந்தாங்க வெற்றியாக தரேன். உன்னால தான் சேர்ந்தாரா? பகே அம்மாக்கு இந்தா நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. சென்றுவா மகனே, வென்றுவா. அப்படியா? வித்தா உனக்கு கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5. ஏற்கனவே இந்த காலேஜ் மேலே நிறைய லோன் இருக்கடா. எப்படி முடிக்கிறது? அடுத்த முறை வா அடித்தாரம் போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை காரைக்கால் கணவன் மனைவி. உன்னுடைய கட்டுமனை என்ன கருமசாமி? இன்னொருத்தர கால் வந்துட்டுவாப்பா. சரியா கால் விடலாமலாம் கூப்பிட்டு சொல்லுது. அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீண்ட காலங்களாக நல்ல காரியங்கள் நடக்காத வேதனையும் தொழிலின் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை உருவாக்க உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியத்தை நடத்தி வைத்து விட்டால் நீ செம்மை அடைந்து விடுவாய் என்பதை யூகித்து ஒரு நல்ல பெண்ணாக இப்பொழுது சம்மதிக்க வைத்து கல்யாணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். காலில் விட்டுவாங்க. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, மதுசூதனா. இந்த மருமகள் வரக்கூடிய நேரம் மறுமலர்ச்சி பொருந்திய காலம். உடன் பிறந்த சகோதரனுக்காக உதவி செய்து உன் உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது மகனே. அவன் நினைத்தால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு உதவலாம். அவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா என்பதை புரியவில்லாமல் நீ புண்பட்டு கொண்டிருக்கிறாய்.
ஆனால் அவனுடைய உள்ளத்திலும் அவனுக்காகவும் சேமித்து வைக்கப்பட்ட பணமும் நிறைய. அதிலே ஒரு பெண்ணினுடைய நட்பினால் அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைகளில் அவன் சீர்திருந்த வேண்டும். உனக்கு கொஞ்சம் பண உதவியை நான் வாங்கி தருகிறேன். காலம் வா. இந்த கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு உனக்கு பணம் வேணும். குபேரா இந்தா, குபேரா குபேரா இந்தாப்பா, குபேர சம்பத்தோடு இந்த திருமணம் நடக்கும். அந்த காலத்தில் சொன்னாங்கடா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. ஒப்ப மனம் கல்லு, ஓ மனம் பித்து. இதை விட உனக்கு என்னடா விடை வேணும்? இறங்க வைக்கிறேன், இறங்க வைக்கிறேன், பணம் தர வைக்கிறேன். அடுத்து பேசுவோம்பா. கருசாமிக்கு காரைக்கால் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்ன வேணும் உனக்கு? மலரும் வான்மதியும் வீட்டில் இருக்கிற பிள்ளையருடைய யோகம் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய நேரமும் வளர்வும் வந்துவிட்டது. உங்கள் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா உங்கள் வீட்டுக்காரனுக்கு சம்பளமும் உயரும், அந்த பிள்ளையின் வாழ்க்கையும் எதிர்காலம் புனிதமாக மலரும். காப்பாற்றித்தர. வேற என்ன வேணும்? வளர்த்துக்கா, மகிழ்ச்சியாக இருந்துக்கா. போ. பாண்டிச்சேரிக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்புடையவர் யார்? வாங்க. நீங்கள் வெளிநாட்டில் எங்கே இருக்கீங்க? இருந்தீங்க. போகிறேன், உட்காருங்க, கூப்பிட்றேன். நில்லுங்க, பேராதீங்க, பேராதீங்க. கால் வந்துட்டு வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். கண்ண முடி, உட்காருமா. காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய நரம்பியல்களெல்லாம் போய் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நரம்பு மண்டலத்தை எல்லாம் பார்த்தேன். எந்த ஒரு தளர்ச்சியும், எந்த ஒரு பிளாக்கும், எந்த ஒரு சுழற்சியும் இல்லை. எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. மருத்துவ ரிப்போர்ட்டும் அப்படி தான் இருக்குது. உண்மையா? தண்டுவடத்திலிருந்து பெருமூளையை தொடக்கூடிய எலும்பின் நடுப்பகுதியில் ஒருவேளை இயக்கத்தன்மையான சுரபிகள் குறைந்திருக்கலாமோ என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுலேயும் எந்த பிரச்சனைகளும் இல்லை, இயற்கையாக இருக்கிறது. கபாலத்திலிருந்து எழுகின்ற ஒவ்வொரு நரம்புகளின் இயக்கத்தில் குறை இருக்குமா, புஜங்களில் குறை இருக்குமான்னு பார்த்தேன். அதுவும் சரியாக இருக்கு. ஆனால் இந்த கழுத்தில் உள்ள நரம்பு சுழற்சியாக இல்லாமல் தான் இந்த பெல்ட் போட்டிருக்கியோ அப்படி என்று பார்த்தால் மருத்துவ ரீதியாக அப்படி இல்லை. டாக்டர் போட சொன்னாரா? மருத்துவ ரீதியாக இல்லை. ஆனால் இந்த பெல்ட் போடலைன்னா உன்னால இருக்க முடியல. ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்ன குறை? மருத்துவத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லையே, எந்த ஒரு சோதனையிலும் விடை தெரியவில்லையே. அப்படி என்றால் இந்த பெல்ட் போட்டால் தான் நடக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. என்னையவே நிறுத்திக்கிடுவியா? உன் உள்ளத்துக்குள்ள உடம்பிலும் நான் இருப்பதாக இப்ப பெல்ட் அவுக்கிறேன், என் சக்தியை உன் உடம்புக்கு கொடுக்கிறேன்.
புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசுவாமிக்கு, கலியுக வரதன் கருப்பசுவாமிக்கு, பூலோக சக்கரவர்த்திக்கு, அயோத்தி ராமனுக்கு, ஸ்ரீ ராம புதல்வனுக்கு, ராமபுத்திர கருப்பசுவாமிக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசுவாமிக்கு, கலியுக வரதன் கருப்பசுவாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு. போயிட்டு வாங்க வாங்க. அப்படி எதையும் பாருங்க, நேர கையை தூக்குங்க. நல்ல இந்த புஜர் இப்படி காதை தொடணும். புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, கண்கண்டம் கருப்பசுவாமிக்கு, கலிவரன் கருப்பசுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, 33 கோடி தேவர்களுக்கு. ரெண்டு கையும் நல்லா உதருங்க. நல்ல ஒன்னொன்னா உதருங்க. கால் ரெண்டையும் உதருங்க. உதரணும். அப்படி இப்ப என்னை பாருங்க, கொஞ்சம் கண்டுபிடி நில்லுங்க பார்ப்போம். லைட்டா தலை சுத்துறது மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குல்ல, இருக்கா? அதை மட்டுமே கவனிங்க. அப்படி இப்ப அந்த ஃபீலிங் இல்ல. சாமியை கண்ண முடிச்சு பாருங்க, நல்ல சந்தோஷமா கும்பிடுங்க. இப்ப நீங்க சாதாரண ஆளாயிட்டியோ. இந்த பெல்ட் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. நல்லா இருக்கும். சாமியை கும்பிட்டுவாங்க, சுதந்திரமா கும்பிட்டுவாங்க அக்கா, சுதந்திரமா கும்பிட்டுவாங்க. நிம்மதியா இருக்கலாம். இப்போ அறிவில் ஒன்று ஓடுது. அப்படின்னா ஏன் சாமி எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு வருதுல? யாரும் எனக்கு செய்வன மாறுபாடு செஞ்சுட்டாங்களா? என் மனநிலைகள் எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா? வேற எதுவும் தீய சக்திகள் தொடர்ந்து என்னை குழப்பம் பண்ணி விட்டுருச்சா அப்படின்னு நினைக்கிறதா? கால் விட்டுவா. நீங்க உட்காருங்க. அவன் 1000 பேர் எந்திப்பா, 1000 பேர் நடப்பான். கவலையை தூர விடுங்க. என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. வரலாக்கா, வாங்க இங்கே நில்லுங்க. அப்படி நின்றுக்காங்க அக்கா. நின்று கொண்டே கழுத்தை மட்டும் அங்கே திருப்புங்க. நல்ல அப்படி கருப்பசாமிய அப்படி மேலே நல்ல ஓகே. அப்படி கீழே சரி. மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்கள். அமருங்கள். சனி பகவானுடைய கிரகங்கள் இவங்களுடைய உணர்வுகளுக்குள்ளே புகுந்து இவங்களுடைய மன அலைகளை நீக்கி வருகிற பொழுது, ஒரு நாள் படுத்திருக்கின்ற பொழுது தலையணை பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிடைப்பதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே நம்ம கழுத்து ஏதோ பாதிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கற்பனை இவர்களுக்கு தோன்றிவிட்டன. அதுக்கு பிறகு ஏற்பட்ட விளைவுதான் இது. இது கிரகங்களால் ஆனதே தவிர மனிதர்களால் ஆனது அல்ல. நேற்று இரவு உனக்காக சனி பகவான்கிட்ட வரத்தை வாங்கி இந்த பெண்ணை நடக்க வைக்க வேண்டும், சரியாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர் இன்னைக்கு வந்து உனக்கு சக்தியை கொடுத்துட்டார். அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கு தீபமேற்றி நீ வணங்க வேண்டும். மொத்தம் 9 சனிக்கிழமை. வா பக்கத்தில். சனீஸ்வரா பகவானே, நீலாம்பரதாரி காகவாகனா காப்பாய் நீ. சக்தி கிடைச்சாச்சு. கேட்கலாமே. இந்த வருஷம் முடிஞ்சிடும், சொத்தாக்கிடுவோம். போயிட்டு வாங்கோ. இனிமேல் பெருத்து போடக்கூடாது. நல்ல தூங்கலாம், நல்ல எந்திக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். மகிழ்ச்சி கிடைத்து விட்டது. சென்று வரலாம்.